பவித்ரா, தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய பின்னர் நோன்பு நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் பங்கேற்கும் நிகழ்வு சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமை காஜி மற்றும் விஜய் கட்சியில் இணைந்த முதல் சிறுபான்மை கட்சியான தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் முஸ்தபா உள்ளிட்டோரும் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் விஜய் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் அந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராயப்பேட்டையில் உள்ள OMCA மைதானத்தில் நடிகர் விஜய் பங்கேற்கும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி முதன்முறையாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நோன்பு நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் பாரம்பரியமாக நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அணியும் அந்த வெள்ளை குல்லா, வெள்ளை சட்டை மற்றும் வெள்ளை லுங்கி உள்ளிட்டவை அணிந்து நடிகர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. ரமலான் மாதத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி OMCA மைதானத்தில் இஸ்லாமியர்களோடு மத நல்லிணக்க நிகழ்வாக அது நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து 2500க்கும் மேற்பட்ட சுமார் 3000 பேர் வரை பங்கேற்கும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது அந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது சரியாக ஒரு 6:20 மணிக்கு மேல் அது நடைபெற இருக்கிறது. அந்த தொழுகை மற்றும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தான் நடிகர் விஜய் பங்கேற்று இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியான தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியான முஸ்தபா மற்றும் தலைமை காஜி உள்ளிட்டோரும் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதற்காக இன்று காலையில் இருந்தே இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. இதில் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த முக்கிய பெரியவர்கள் மற்றும் தாவேகா கட்சியின் அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோரும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு ஒரு 3000 பேருக்கு விருந்து அளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான ஏற்பாடுகள் இன்று காலையிலிருந்தே பிரம்மாண்டமாக நடைபெற்றன. இதனால் அந்த ராயப்பேட்டை OMCA மைதானம் பகுதியில் ஏராளமானோர் அந்த பகுதியில் திரண்டிருந்து இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு 2026 தேர்தலை எதிர்நோக்கி உள்ள சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் முதன்முறையாக இணைந்துள்ள தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் முஸ்தபா தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த முதல் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் பங்கேற்றிருப்பது அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெறுவதற்கான பல்வேறு கூட்டணி கட்சிகளும் இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பது வழக்கம். அந்த வழக்கத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் புதிதாக தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பாகவும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி அதனுடைய கூட்டணி கட்சியான தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இந்த நோன்பு திறக்கும் அந்த அரங்கில் மைதானத்தில் அவர் பங்கேற்க வருகை தரும் காட்சியும் அந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் நோன்பு திறக்கும் அந்த கட்சியைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினருக்கும் அவர் வணக்கம் செலுத்தி இப்பொழுது அந்த தொழுகை நிகழ்வானது தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சியை நாம் இப்போது பார்க்கலாம்.